பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்னால் நடத்தப்படும் போது சில நபர்களை நம்மளோட ரட்சிப்பின் அனுபவங்களில் ஆண்டவர் அனுமதிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பில் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொருத்தரோட இணைப்பாங்க. சபைக்கு போக வைக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஆவிக்குரிய காரியங்களில் ஒவ்வொரு கட்டம் வரும்போது ஒவ்வொருத்தரோட இணைப்பாங்க. அப்படியாக இணைக்கப்படும் போது சில நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போகக்கூடும். எப்படின்னா நம்மளை நடத்துகிறவங்களே சில டைம் நமக்கு ஃபேவராக இருந்தவங்களே அன்ஃபேவராக நடந்து கொள்கிறதா இருக்கட்டும், சில காரியங்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களும் நம்மளால் பார்க்கக்கூடும். அப்படியா என்னோடய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அநேக நபர்கள் என்னோட ரட்சிப்பின் பாதையில் இருந்தாங்க. என்னை இயேசுக்குள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், சபைக்கு கொண்டு போக ஒருத்தரை ஆண்டவர் பயன்படுத்தினாங்க. அப்படியே அநேக காரியங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு நபரை வச்சு என்னை நடத்தினாங்க. அப்படியே நடத்தும் போது எனக்கு நேராக வார்த்தைகள் வந்தது உண்டு. நீ யாருனால ரட்சிக்கப்பட்ட, யார் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி சில பூஸ்ட்ஃபுல் வேர்ட்ஸ் வந்ததுண்டு. ஆனால் ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் காரணர். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். சில நேரங்களில் நம்ம ரட்சிப்பில் மேன்மை அடையும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும்போதும் சரி, நமக்கு ஃபேவராக இருந்தவங்களே சில டைம் அவங்களோட ஃபேவர் நமக்கு வித்தியாசப்படுறது நம்ம பார்க்கக்கூடும். ஆதியாகமத்தில் 31 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துலலாம் படிக்கும்போது யாக்கோபு லாபானிடத்துல தான் இருந்தாங்க. யாக்கோபு அங்கே வந்தது நிமித்தமாய் லாபானுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு சொல்லி அந்த பேசேஜில் நம்ம படிக்கும்போது தெரிய வருது. ஒரு கட்டத்தில் யாக்கோபு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு யாக்கோபு ஃபீல் பண்ணுவாங்க, லாபானோட ஆட்டிடியூட் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. அவங்க அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும் நான் வாசிக்கிறேன். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்த நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். அப்படியாய் நம்மளோட வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா யாக்கோபு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த நேரம் தான் யாக்கோபு அங்கே 20 வருஷம் லாபானுக்காக வேலை செஞ்சாங்க. யாக்கோபு மூலிமா லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. யாக்கோபு மூலிமா தான் லாபானுக்கு ஆசீர்வாதம். ஆனாலும் ஒரு கட்டத்தில் யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது பார்க்கும்போது அவங்களோட முகநாடி மாறினது யாக்கோபு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், எனக்கு அந்த இடத்த விட்டு நான் கடந்து போக வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியாய் நம்மளோட லைஃப்லேயும் நம்மளோட வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம மேன்மையாய் போகும்போது சில காரியங்கள் நமக்கு வேதனை கொடுக்கக்கூடும். சிலரோட ஃபேவர் நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடும். ஒருவேளை நம்ம அங்கே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். நம்ம அவங்களோட இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு விதமாய் ப்ரொடெக்ஷன் இருக்கலாம். நம்ம அங்கே இருக்கிறதுனால நம்மளோட ஜெபங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் அது அவங்களால புரிஞ்சு கொள்ளாததுனால அவங்க அதை அப்படி பண்ணுவாங்க. அதை புரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை அந்த இடத்துலேருந்து பிரிச்சிருவாங்க. நம்மளை இன்னும் பிளஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற அழைப்புகளை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு செப்பரேட்டட் லைஃப்க்கு நேராக ஆண்டவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும். அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது காடோட அலோவ் பண்ண ஒரு பாத்தாக இருக்கும். அது ஆண்டவர்னால அனுமதிக்கப்பட்ட ஒரு பாத்தாக இருக்கும். ஏன்னா ரட்சிப்பில் ஒரே நபரோட நம்ம சஞ்சரிக்கிறது கடைசி வரைக்கும் இருக்காது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நம்மளோட டிவைன் ஹெல்ப்பர்ஸை நம்மளோட கனெக்ட் பண்ணுவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாகவே நம்ம அந்த பெயினோடு இருந்துட மாட்டோம். நிச்சயமாக அடுத்த கட்டத்தில் ஆண்டவர் நம்மளை மூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையிலே அநேக செப்பரேஷன் நடந்தது, அநேக பெயின்ஃபுல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நடந்தது. பட் ஸ்டில் காட் பிளஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது வரைக்கும் பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்.